8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 15 அன்றாட வாழ்வில் வேதியியல் பார்க்குறோம். ஹைட்ரஜன், கார்பன் இது ரெண்டுமே எரியும் தன்மை உடையது. பெட்ரோலியம், இயற்கை வாயு, நிலக்கரி. ஸோ இதை பற்றிலாம் தான் வரிசையாக பார்க்க போகிறோம். 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தாவரம் விலங்குகள் கடலுக்கு அடியில் புதையுண்டு வெப்பநிலை அழுத்தம் அதனால தான் படிம எரிபொருட்கள் உருவாச்சு. ஸோ ஆயில், இயற்கை வாயு அதிலிருந்து தான் ஹைட்ரோ கார்பன்கள் இதெல்லாம் நம்ம உருவாக்குறோம். மரம், தாவரம், அந்த அழிஞ்சு போன மரம் தாவரத்துலேருந்து தான் அந்த ஹைட்ரோ கார்பன்கள் நமக்கு கிடைக்குது. ஹைட்ரோ கார்பன்களின் பண்பு என்னென்னா அது நீரில் கரையாது, நீரை விட அடர்த்தி குறைவாக தான் இருக்கும். ஸோ மிதக்கும். ஹைட்ரோ கார்பன் ஆக்சிஜனோட சேர்றப்போ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர் அந்த மாதிரி தருது. ஹைட்ரோ கார்பன் வாயு CH3 ப்ரப்பேன், அது வாயு ஃபார்மெட்டில், அதாவது வாயுவாக இருக்கும் போது மீத்தேன் ப்ரப்பேனாக இருக்கும். லிக்விடாக இருக்கும் போது ஹெக்சேன் பென்சீனாக இருக்கும். லிக்விடாக ஹெக்சேன் பென்சீனாக இருக்கும். ஃபஸ்ட்டு வாயுவாக இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கிறது CH3, அடுத்து ப்ரப்பேன். லிக்விட் ஹெக்சேன் கடைசி இருக்கிறது ஹெக்சேன் பென்சீன். ஸோ திண்ம நிலையில் எது இருக்குன்னா பாரஃபின் மெழுகு தான் திண்ம நிலையில் இருக்குது. அடுத்து ஹைட்ரோ கார்பன் இணைந்து தான் சங்கிலி தொடராக்கம், அது பேர் கேட்டினேஷன் அப்படின்றாங்க. 4 டைப்: ஆல்கைன், அரீன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ CH4 எடுத்தோம்னா இதுக்கு நிறம் கிடையாது, மனம் கிடையாது, தீப்பற்றும் தன்மை உடையது, தீங்கான பொருட்கள் எதையும் இது உருவாக்காது, மின்சார உற்பத்தியில் பயன்படுது. சதுப்பு நில வாயு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சதுப்பு நில வாயு, சரியாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். இதில் ஒரு அழுகிய பொருளோட ஸ்மெல் வரும். நுண்ணுயிரை சிதைத்து தான் CH3 உருவாகுது. ஓகேவா? அடுத்து மீத்தேன்னா CH4, ஈத்தேன்னா C2H6, ப்ரப்பேன்னா C3H8, பியூட்டேன்னா C4H10, பென்டேன் C5H12, ஹெக்சேனா C6H14. ப்ரப்பேன் அது மனமற்றது, எளிதில் தீப்பற்றும் தன்மையுடையது. ப்ரப்பேனை அதிக அழுத்தத்தில் திரவமாக்கிட்டு பியூட்டேனோட சேர்க்கும் போது தான் நம்ம யூஸ் பண்ணுற LPG கேஸ், லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். ஸோ ப்ரப்பேனை அதிக அழுத்தத்தில் திரவமாக்கிட்டு அதை பியூட்டேனோட சேர்க்கும் போது தான் LPG கேஸ் வருது. இது சமையல், வாகன எரிபொருள், குளிர்பதன பொருள் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம். கேஸ் பின்னாடி இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு கேஸ் போகும் இல்லையா, அந்த கேஸு. அப்புறம் சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டரு, வாகன எரிபொருளுக்கு, வாகனத்துலேயும் கார்லலாம் கேஸ் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த LPG கேஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து யூஸ் ஆகுதுன்றாங்க. பியூட்டேன், அதுலேயே பியூட்டின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ செயற்கை வாசனை பொருள் போன்ற அந்த ஏரோசால் அப்படின்வாங்க, ரோஸ் வாட்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். செயற்கை வாசனை பொருள் ஏரோசால், அதில் தெளிப்பானாக பயன்படலை, உந்தியாக எரிபொருளாக தான் பயன்படுது. நம்ம ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பியூட்டின்னு வச்சுருக்கோம். ரூம் டெம்பரேச்சரில் வாயுவாக இருக்கும், எளிதில் ஆவியாகும். அதனால தான் செயற்கை வாசனை பொருட்களில் இது எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. குளிர்பதன பொருட்கள், அப்புறம் டார்ச் விளக்கில் அப்புறம் குளிர்பதன பொருளெல்லாம் பயன்படுது. இதில் ஏரோசான் தெளிப்பானில் ஸோ ஏரோசான் தெளிப்பானில் பயன்படுத்தணும்னா பியூட்டேன் அப்படிங்க வந்துடணும். ஏரோசான் தெளிப்பானில், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு குளிர்பதன பொருட்களில், அடுத்து டார்ச் லைட், இது 3 வந்துச்சுன்னா பியூட்டேன். அடுத்து பெண்டேன், நல்லா பெண்ட் பண்ணி போகிறனால இது கரைப்பானாக யூஸ் பண்ணிக்கலாம், எரிபொருளாக யூஸ் பண்ணிக்கலாம். பாலிஸ்டைரீன் வேதிப்பொருள் உருவாக பயன்படுகிறது. பாலிஸ்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை பாலித்தீன் பை ஞாபகம் வச்சுக்கலாம். பாலித்தீன் பை நல்லா பெண்ட் பண்ணி இருக்கனால பாலித்தீன் பை, கரைப்பான் இப்படி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இயற்கை வாயு எதுனா CH3. உயர் அல்கேன் CO2 N2HS. ஸோ HC வாயு கலவை மீத்தேன், ஈத்தேன். கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன் உலர் வாயுவாக இருக்கும். மீத்தேன், ஈத்தேன் தான் ஃபஸ்ட்டு 2 இல்லையா. ஸோ இது கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன்றாங்க. இது 2 உலர் வாயுவாக இருக்கும். ப்ரப்பேன், பியூட்டேன் உயர்நிலை ஈர வாயுவாக இருக்கும். ஏன்னா ப்ரப்பேன், பியூட்டேன் தான் லிக்விஃபை பண்ணி இது LPG கேஸாலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீர் இருக்கும். இது 2 தான் உலர்ந்து போயிருக்கும், இதில் நீர் இருக்கும். அடுத்து இந்த இயற்கை வாயு ஆயிலோடு சேர்க்கும் போது ஒரு இணைந்த வாயுவாக மாறுது. ஆயிலில் கிணறு மேல் இருக்க பகுதியில் இருந்தெல்லாம் இது இந்த HC வாயு எடுக்கிறாங்க. ஸோ ஒரு இணைந்த வாயுவாக ஆயிலோடு சேர்ந்து இருக்கும் அப்படின்றாங்க. கரண்ட் தயாரிக்க அந்த படிம எரிபொருள் பயன்படுது. எங்கெங்கே இடத்துல அந்த படிம எரிபொருள் எடுக்கிறாங்கன்னா திரிபுரா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திரா, அங்கே கிருஷ்ணகிரி, அந்த கோதாவரி படுகையிலேருந்து, அப்புறம் தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பகுதியில் இருந்து மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எடுக்கிறாங்க. அடுத்து சதுப்பு கரிம, அதில் இருந்து உருவாக்குற வாயு மீத்தேன் வாயு CH3. அடுத்து பாட்டிலில் இலை, மரக்கிளை, காகிதம் இதெல்லாம் போட்டு வச்சு நீர் ஊற்றி வச்சு 20 நாள் அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து அதை ஃபயர் பண்ணுறப்போ வர்ற வாயு தான் 20 நாளுக்கு அப்புறம் ஃபயர் பண்ணுறப்போ வர்ற வாயு இயற்கை வாயு உருவாகுது. அடுத்து பெட்ரோல், டீசலுக்கு பதிலாக இயற்கை வாயு ஏற்படுத்தலாம் அப்படின்றாங்க.
சிதைந்து வந்து ஹைட்ரஜன் கார்பனை தரும். இந்த ஹைட்ரோ கார்பன் இது வந்து சிதைந்து ஹைட்ரஜன் கார்பனை தரும். இது உருவ உற்பத்திக்கு பயன்படுத்தலாம். வேதிப்பொருட்கள் வந்து செயற்கை இலைகள், கண்ணாடி, இரும்பு, பிளாஸ்டிக், பெயிண்ட்டு இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுது. அடுத்து ஓவியம், இந்த பழைய ஓவியங்கள், கலைப்பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இயற்கை வாயு தான் ஹெல்ப் பண்ணுது. இயற்கை வாயு உள்ளே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் ஓல்டு கலைப்பொருட்கள்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. இது கழிவு ஏற்படுத்தாது, சுற்றுச்சூழலுக்கு நல்லதுன்றாங்க. கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், இது வந்து கம்ப்ரஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்போ தானியங்கி வாகன எரிபொருளாக பயன்படுது. பெரிய வெஹிக்கிள் எடுத்து செல்லும் போது அது வந்து திரவமாக்கிடுறாங்க. அதாவது பெரிய பெரிய வெஹிக்கிளில் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறப்போ வாயுனா ஈஸியாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ லிக்விஃபை பண்ணிடுறாங்க. லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸாக மாற்றி கொஞ்சம் குளிர்படுத்தி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப வெளியேறாது. இந்த கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் விலையும் கம்மி, உற்பத்தி அது போக வந்து இந்த நிறைய எரிபொருள் நமக்கு கிடைக்கும். என்னென்னா உற்பத்தி வாயு, நிலக்கரி வாயு, உயிரி வாயு, நீர் வாயு. இப்போ கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸில் CH3 எவ்வளோ இருக்குன்னா 88.5% இருக்கும். அடுத்து C2H6 இது வந்து அப்படியே 531 குறைஞ்சிட்டே வரும். 0.5 இருக்கும் கடைசி 5310. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். உற்பத்தி வாயுன்ட்டாலே CO+N2 இதுதான் உற்பத்தி வாயு. சரி, எஃகு தயாரிப்பில் இந்த உற்பத்தி வாயு வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இதை வந்து உற்பத்தி வாயுவை மரவாயும்பாங்க, நிறைய ட்ரீஸ் வச்சுருக்கனால. இங்கிலாந்து வந்து உறிஞ்சு வாயுன்னு சொல்லும். அடுத்து நிலக்கரி வாயு, உற்பத்தி வாயுக்கு அப்புறம் நிலக்கரி வாயு அப்படின்னா நிலம்னாலே H2KH3CO2 காற்றில்லா இதில் வந்து நிலக்கரியை ஹீட் பண்ணுறப்போ இது வந்து உருவாகுது. எஃகு உற்பத்தியில் வந்து சூடுபடுத்தியாகவும் உலோகவியல் ஒடுக்கியாக பயன்படுது. நிலக்கரி வாயு தான் நிலம் வந்து நிலத்தில் இருக்கிறதுனா பூமி தாய்மாங்கள்ல எப்போவுமே வந்து ஒடுக்கம் அடக்கம் அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ உலோக ஒடுக்கி அப்படின்னா வந்து நிலம் தான். உற்பத்தி வாயு ஒரு உலகவியல் ஒடுக்கியாக பயன்படுதுன்னா இல்லை, நிலக்கரி வாயு தான் உலோக ஒடுக்கியாக பயன்படுது. எஃகு உற்பத்தியில் எது பயன்படுது? எஃகு உற்பத்தியிலே இதுவும் பயன்படுது. அடுத்து நிலக்கரி வாயு உற்பத்தி வாயுனா CO+N2. நிலக்கரி வாயுனா என்னென்னா H2KH3CO2. சரியா? பொட்டாசியமும் இதில் சேர்ந்துக்கும். பொட்டாசியம், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இதில் வந்து நிலக்கரி வாயு. ஓகேவா? ஸோ நிலத்தில் பொட்டு வந்து எப்போ பாரு நம்ம நெத்தியில் வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் நிலத்தில் விழுந்துடும். சரி, நிலக்கரி வாயுனா பொட்டாசியம் KH3 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நீர்வாயுனா H2O CO2 சேரும்போது தான் H2O வரும். அதனால் இதான் நீர்வாயு. தொகுப்பு வாயு அப்படின்னா வந்து HC+ மெத்தனால் ஃபேக்ட்ரி எரிபொருளாக பயன்படுது. அதாவது தொகுப்புதியம் தானே இவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு மெத்தனமாக இருப்பாங்க. ஸோ HC+ மெத்தனால். ஸோ நிலவாயுனா பொட்டு கீழே விழுந்துடும். உற்பத்தி வாயுனா CO+N2. நீர்வாயு அப்படின்னா நீர் வரக்கூடியது. தொகுப்பு வாயுனா தொகுப்புதியம் தானேன்ட்டு மெத்தனமாக இருக்கிறது. அடுத்து உயிரி வாயு அப்படின்னா CH3+CO2. தாவரம் இதெல்லாம் வந்து எரிச்சு தானே CH3 மீத்தேன் வரும். ஸோ உயிரி வாயு தாவரம் கழிவுகளை இருந்து வர்றது. ஸோ இது வந்து கரிம சிதைவுலேருந்து வருவது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் எதுனா உயிர் இருந்தால் தான் அது புதுப்பிக்க முடியும். ஸோ CH3+CO2 தான் உயிரி வாயு. அடுத்து நிலக்கரினா பெரணி, பாசி இதெல்லாம் புதையுண்டு அழிஞ்சு போயிருக்கும் இல்லையா, அதுதான் நிலக்கரியாக மாறுது. அடுத்து வெடிக்க வைத்து எடுப்பறி. அதாவது நிலக்கரியை வந்து இப்படி வெடித்தா தான் கடைசி கறி வரும். ஸோ இதெல்லாம் வெடிக்க வச்சும் எடுப்பாங்க. சுரங்கம் தோன்றதுக்கு வந்து 22 அடி வரைக்கும் தோன்றாங்க. மிக ஆழமான சுரங்கம் அப்படின்றாங்க. 70 கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி நிலக்கரி சுரங்கத்துலேருந்து எடுக்கிறாங்க. அமெரிக்கா, ரஷ்யா நிறையா வருது. ஸோ இந்தியாவில் வந்து 1774 எடுத்தாங்க. 3வது பெரிய சுரங்கம் இந்தியாவில் தான் நிலக்கரி சுரங்கம் இந்தியாவில் தான் 3வது பிக்கஸ்ட். 774 எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவில் தான் 30% எல்லாமே அமெரிக்காவில் தான். அடுத்து நிலக்கரி டைப்பு லிக்னைட், துணை பிட்டுமன், அடுத்து பிட்டுமனஸ், ஆந்த்ரசைட் தான் இருக்கிறதே அதிக வெப்பாற்றலை தரும். ஃபஸ்ட்டு லிக்னைட் வந்து லோ குவாலிட்டி மாதிரி, அதாவது தரம் குறைந்தது, பழுப்பு நிறம். லிக்னைட் தான் பேசிக். ஃபஸ்ட் எடுத்தோடனே லிக்னைட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலக்கரியோட டைப்ஸ் இதெல்லாம் ஓகேயா. லிக்னைட் வந்து பழுப்பு நிறம், தரம் குறைந்தது. இதில் கார்பனும் கம்மி, தரமும் கம்மி தான், கார்பனும் கம்மி தான். கார்பன் வந்து வெறும் 25 to 35% தான் இருக்கும். மின்சார உற்பத்திக்கு பயன்படுது. தொகுப்பு முறை இயற்கை வாயு உரத்துக்கு தொகுப்பு முறை தரம் குறைஞ்சனால சும்மா தொகுப்பூதியம்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகுப்பு முறை இயற்கை வாயு உரப்பொருளில் பயன்படுது. பழுப்பு நிறம், தரம் குறைந்தது, கார்பனும் கம்மி, மின்சார உற்பத்திக்கு பயன்படுது. துணை பிட்டுமன் லிக்னைட்டுக்கு துணை மாதிரி தான். லிக்னைட் வந்து அடர் பழுப்பு,
அடர் பழுப்பை வந்து அதாவது கடினமாக இதை மாற்றும் போது தான் துணை பிட்டுமன் வருது. லிக்னேட்டை அடர் பழுப்பாக மாறி கடினமாக மாறும் போது துணை பிட்டுமனாக மாறுது. லிக்னைட்டுக்கு துணை தான் எப்போவுமே துணை பிட்டுமன். ஓகேவா? ஸோ வந்து இப்போ என்ன ஆகுது, கருமையாக இருக்கும், லிக்னைட்டை விட அதிக ஹீட்டில் இருக்கும். கார்பனும் இது 25னா இது 35 to 44% இருக்கும். கரண்ட் உற்பத்திக்கு முதன்மை, இதுக்கு துணை பேர் தான் துணை, பட் கரண்ட் உற்பத்திக்கு முதன்மையாக பயன்படுறது எது தான், துணை பிட்டுமினஸ் தான். ஓகேவா? குறைந்த அளவு சல்ஃபர் கம்மியாக தான் இருக்கும், அதனால் மாசுபாடே கிடையாதுன்றாங்க. அடுத்து பிட்டுமினஸ். இப்போ துணை பிட்டுமினஸ் வந்து என்ன ஆகும், துணை பிட்டுமினஸ்லேருந்து ஒரு இயற்பியல் வேதியியல் மாற்றம் வந்து துணை பிட்டுமினஸை பண்ணும் போது அது பிட்டுமினஸாக மாறுது. ஸோ இதுக்கு துணை இதில் இருந்தால் பிட்டுமினஸ் வருது. ஸோ இது அடற்கருமை, இது கருமைனா இது அடற்கருமை, இது ப்ரௌனு, இது கருமை, இது அடற்கருமை. இது கூட கொஞ்சம் ஒரு 10, 45 to 86, இது 25 to 35, 35 to 44, 45 to 86% கரண்ட்டுக்கு வந்து இது வந்து பிட்டுன்னு ஞாபகம். பிட்டாக வந்து துணியெல்லாம் சேர்ப்பாங்க, நைலான் துணியெல்லாம் சேர்த்து தான் வந்து ட்ரெஸ் தைப்பாங்க. பிட்டாக பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த சின்ன பசங்களாம் வந்து குட்டி ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக எடுத்து என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க. அதே மாதிரி தான் இரும்பு ஜாமானும் இரும்பு எக்கெல்லாம் வந்து பிட்டாக எடுத்து அடுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து ஃபேக்ட்ரிஸில் கல்கரி வழங்குவது, கல்கரி தயாரிக்கும் பிட்டாக தான் எடுத்துகிட்டு போவாங்க, ஒரேடியாக தூக்க மாட்டாங்க. வேலைக்கு இருக்கவங்களாம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் ரொம்ப நாள் பார்ப்பாங்க. இதுதான் பிட்டுமினஸ் பற்றி. அடுத்து ஆந்த்ரசைட், இதுதான் உயர்ந்த தரம், லைட் அதிகம், ஹை டெம்பரேச்சரு, பளபளப்பு எல்லாமே ஆந்த்ரசைட் தான். 86 to 97% நீண்ட நேரம் எரிந்து அதிக டெம்பரேச்சர் தரும், மாசும் கூட கம்மி தான். ஸோ இதுதான் பெஸ்ட்டுன்றாங்க. அடுத்து நிலக்கரி யூஸ் வந்து நிலக்கரி. ஸோ நிலக்கரியோட டைப் தான் எல்லாம். ஓவரால் நிலக்கரி எது யூஸ் ஆகுது, ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண, கரண்ட்டுக்கு, உயவு பொருளை கொடுக்க, நீர் ஒட்ட ஆடை, ஆல்ரெடி நம்ம நைலான் ஆடைகள்லாம் பயன்படுது, நீர் ஒட்ட ஆடை, நீர் ஒட்டு கறி ஒட்டினா தான் நீர் ஒட்டாது அப்படின்றாங்க. ஸோ கறின்னு மட்டும் ஞாபகம். இப்போ கறினா ஸோ ரெசினுக்கு. அடுத்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ஒயிட் ஆகணும்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் போடுவாங்க, ஆனால் அதுக்கே வந்து நிலக்கரியை தான் சேர்க்குறாங்க. ஷாம்பு, பேஸ்ட்டு, ஒயிட் ஆக்கத்தை, சிலிக்கன். இப்போ வந்து தண்ணி, இப்போ ஃபோனில் வந்து தண்ணி போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அரிசிகளை போடுவாங்க. இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிலக்கரிகளை போட்டுடுறாங்க. சிலிக்கன், ஃபோனுக்கு பின்னாடி இருக்க சிலிக்கனில் வந்து நீர் போகணும் அப்படின்றதுக்காக. அடுத்து கரிமுகப்பூச்சு, பியூட்டி ப்ராடக்ட்ஸு, காகிதம் கருப்பு கலரில், இப்போ A4 ஷீட்லாம் வந்து கருப்பு கலர்லலாம் இருக்கும் அந்த மாதிரி. அடுத்து அலுமினாவை தூய்மைப்படுத்த, இந்த கறியை போட்டு நல்லா தேய்ப்பாங்க தெரியுமா, மீன் மட்டும் கழுவுறதுக்கு இல்லாமல் இந்த அலுமினியம் பாத்திரமும் நல்லா ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா கறியை போட்டு நல்லா தேய்ன்னு தேய்ப்பாங்க. ஸோ அலுமினியாவை தூய்மைப்படுத்துகிறதும் நிலக்கரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நிலக்கரின்னு சொல்லணும் கரெக்டாக. அலுமினியாவை தூய்மைப்படுத்துறது, கறியை போட்டு தேய்க்கிறோம், நிலக்கரி. இது வலிமை மிகுந்தது, எடை குறைந்தது. கார்பன் இலைகளும் இது கேட்டகரி தான். கார்பன் இலைகள் வந்து எதுக்கு பயன்படுது, கட்டுமானத்துக்கு, மலை ஏறுற கயிறுக்கு, சக்கர வாகனம், அதில் டென்னிஸ் மட்டையில் எல்லாத்துலேயுமே கார்பன் இலைகள் பயன்படுது. கார்பன் இலைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ கட்டுமானம், மலை ஏறுறதுக்கு, டென்னிஸ் மட்டையில் மலை ஏறி போய் எங்கள் டென்னிஸ் விளாட்றாங்க, அங்கே வாகனத்தில் தானே போவாங்க. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் வாகனத்தில் போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மலை ஏறுறாங்க. ஸோ சக்கர வாகனம் எல்லாத்துக்கும் நிலக்கரி. சரி, இது வந்து கார்பன் இலை நிலக்கரி, அதுலேருந்து வந்த கார்பன் இலை தான் இதுக்கெல்லாம் பயன்படுது. நிலக்கரியிலேருந்து கறி வருது. அப்புறம் வந்து நீர் காற்றை சுத்தப்படுத்தும் வடிகட்டி, கறியிலேருந்தே ஒரு வடிகட்டி உருவாக்குறாங்க. சிறுநீரக சுத்திகரிப்பு, அலுமினியம் சுத்தம் பண்ணதும் இல்லாமல் வந்து சிறுநீரகத்தையும் உள்ளே போய் சுத்தம் பண்ணுற கருவிலையும் இது பயன்படுது, பார்த்துக்கோங்க. அடுத்து நிலக்கரியோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, நிலக்கரினா என்ன, கார்பன் இருக்கணும், ஹைட்ரஜன்லாம் இருக்கணும். ஸோ கார்பன் ஹைட்ரஜன்றதாலே சோப் வரும், ஆஸ்பிரின், கரைப்பான், சாயம், பிளாஸ்டிக், செயற்கை இலை, ரேயான். அப்புறம் கல்கரி, நிலத்தார், NH3 நிலக்கரி வாயு. அடுத்து கல்கரி அப்படின்றது வந்து ஒரு நிலக்கரியோட ப்ராடக்ட்டு. 98% கார்பன் இருக்கக்கூடிய நுண்துளையுடைய பிளாக் கலரில் தூய்மையான நிலக்கரியே நல்ல தூய்மையான நிலக்கரினா என்ன அப்படின்னா கல்கரி தான். புகையின்றி எரியும் சிறந்த எரிபொருள், அதனால தான் இது தூய்மையானது எடுத்துக்கிறாங்க. நிலக்கரியோட பெஸ்ட் பார்ட்டு கல்கரி தான். ஓகேயா? இது வந்து ஒடுக்கியாக பயன்படுது. உற்பத்தி வாயு CO+N2, நீர் வாயுனா ஓகேவா. அடுத்து கரித்தார், பல்வேறு கார்பன் சேர்ம கலவை தான் கெட்டியான திரவம் மாதிரி வந்து தார் போடுவாங்கள்ல ரோட்டில். ஸோ பல்வேறு சேர்மம் சும்மா கொத்து மதிப்பாக சேர்த்து வச்சு கெட்டியான திரவம் மாதிரி ஆக்கி தார் போட்டுடுறாங்க. அடுத்து கருமை திரவம் அப்படின்னா கருமை திரவம் அப்படின்னாலே பின்ன காய்ச்சி எடுத்ததுனாலே திரவத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு தான், பெட்ரோலுக்கு, டீசலுக்கு அந்த மாதிரி. இதுக்கு கருமை திரவத்துக்கும் பின்ன காய்ச்சி எடுத்தல் மூலம்
பென்சின், டொலுவின், ஃபீனால், அனிலீன் இந்த வேதிப்பொருள்லாம் சேர்த்து எதனை தயாரிக்கிறாங்கன்னு சாயம், வெடிபொருள். அந்த கருமை திரவம் எதுக்கு பயன்படுது? சாயம், கருப்பு கலர் சாயம். வெடிபொருள் எப்படி தான் இருக்கும்? கருப்பாக தான் இருக்கும். பெயிண்ட்டு கருப்பு பெயிண்ட்டு தான் இப்போ அடிக்கிறாங்க எல்லோரும். செயற்கையில் பிளாக் ட்ரெஸ் தான் போடுறாங்க. மருந்து, பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்க, பூச்சிக்கொல்லி தயாரிக்க, கருப்பாக தயாரித்து அது பூச்சிக்கொல்லிக்கு தான் பயன்படும். அடுத்து நாப்தலின் உருண்டை. நாப்தலின் உருண்டை கறி தார்லேருந்து ஒரு தார் போட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து நாப்தலின் உருண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க சில பேர். அடுத்து கரிவாயு. கரிவாயு அப்படின்னா நகரவாயு, எரியும். ஸோ எரிபொருளாக மேம்படுத்த கரிவாயு இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வாயு வெளியே போகிறதெல்லாம் மேக்ஸிமம் இந்த நகரத்தில் தான் நடக்கும். ஸோ நகரவாயு, கரிவாயுனா நகரவாயு, எரியும். ஸோ எரிபொருளாக மேம்படுத்துகிறாங்க. கலோரி மதிப்பு அதிகம். வாயு அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப சூழ்நிலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ மதிப்பு அதிகம். NH3 நிலக்கரியிலேருந்து வருது. அம்மோனியம் சல்ஃபேட், அம்மோனியம் சூப்பர் பாஸ்பேட். இது வந்து உரம் தயாரிக்க பயன்படுது. நிலக்கரி வந்து கருப்பு வைரம். சரியா? நிலக்கரி கருப்பு வைரம். பெட்ரோல் வந்து கருப்பு தங்கம். அது வரும். ஸோ சிதைத்து வட்டத்தில் 1000 கிலோகிராம் நிலக்கரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அது கல்கரி தான் பெஸ்ட்டு. தூய்மையான நிலக்கரி தான் கல்கரின்னு பார்த்தோம்னா 700 கிலோகிராம் கல்கரி. 1000 கிலோகிராமில் 700 கிலோகிராம் கல்கரி தயாரிச்சிடலாம். சரியா? அடுத்து 100 ரூபா அம்மா கொடுத்துடலாம். 100 ரூபா 100 லிட்டர் அம்மா NH3க்கு அம்மா கொடுத்துடலாம். வேண்டாம் மீதி 400 ரூபா மீதி வந்து அடுத்து ஒரு 50 ரூபா 50 ரூபாயும் கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க? தார் போடுறதுக்கு கவர்மெண்ட் தானேடா போடும் அப்படின்னா நான் போய் போட போகிறேன், நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு 100 ரூபாயை கொடுத்துட்டு 50 ரூபாயை தாருக்கு கொடுத்துட்றாரு. அவங்க அம்மா 400 ரூபாய்க்கு 400 மீட்டர் கியூப்புக்கு என்ன பண்ணுறாங்க? கறி வாங்கி வீட்டில் வச்சிடுறாங்க. கறி 100 ரூபா தானே கொடுத்தேன், 400 ரூபானா மீதி 300 ரூபா அடுத்த மாதம் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 400 ரூபாய்க்கு கறி வாங்கி வீட்டில் வச்சிடுறாங்க. கறி வாயு. ஓகேவா? அடுத்து பெட்ரோலியம். பெட்ரோலியம்னா பாறை என பொருள். பெட்ரா ப்ளஸ் எண்ணெய் திரவநிலை கச்சா எண்ணெயை குறிக்கும். இயற்கை வாயு திட பிட்டுமன் என்ன குறிக்கும்? திட பிட்டுமன் நிறையா பார்த்தோம். பிட்டாக என்ன பண்ணுறோம்? நைலான் பிட்டாக வருது. என்னென்ன பிட்டுமனில் பார்த்தோம்? நைலான் பிட்டாக வருது. சின்ன பிள்ளைங்க பெயிண்ட் பிட்டாக போடுதான். கல் பிட்டாக வருது. இரும்பு பிட்டாக வருது. எக்கு பிட்டாக வருதுன்ற மாதிரி இப்போ என்னது? பெட்ரோலும் பிட்டாக வருது. திட பிட்டுமன் குறிக்கும். படிம எரிபொருள். சரியா? பழைய காலத்தில் வந்து கச்சா எண்ணெயை வந்து ஒட்டும் பொருளாக மேம்படுத்திருக்காங்க நீர் புகா வண்ணம் தடுக்கிறதுக்கு. பெட்ரோலியம் காணப்படும் இடங்கள் வந்து தமிழ்நாட்டில் காவிரி படுகை மட்டும்தான். அடுத்து ஆந்திரா, குஜராத், மற்ற ஸ்டேட்லலாம் இருக்குது. ஈரான், ஈராக், குவைத், அமெரிக்கா, ரஷ்யா, இதெல்லாம் அஸ்ஸாம், குஜராத்தில். உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு வந்து அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாம் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு. பென்சில்வேனியாவில் தோண்டப்படுது. பென்சில் சின்ன பிள்ளைங்க அந்த பென்சில் வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கப்போ வெளில வந்திருக்கு. 2வது இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அஸ்ஸாமில் மாக்கும் என்ற இடத்துல. தூய்மையான எண்ணெய் கிணறு வந்து பெட்ரோலியம் வந்து எண்ணெய் கிணறுல இருக்க பெட்ரோலியம் வந்து தூய்மையாக கிடைக்காது. ஸோ அது வந்து தூய்மைப்படுத்தணும். கடல்லேருந்து வரதுல வந்து உப்பு நீரும் இருக்கும். அந்த உப்பு நீரை ஃபஸ்ட்டு பிரிக்கணும். அடுத்து சல்ஃபர் சேர்மம் வெளியேற்றணும். பின்ன காய்ச்சி வடிக்கணும். பின்ன காய்ச்சி வடிக்கிறப்போ ஒவ்வொரு டெம்பரேச்சர்லேயும் ஒவ்வொரு பொருள் வந்து ப்ராடக்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அன்க்ளீன் பெட்ரோலியம் இருக்கும் இல்லையா? 4000 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் இருக்கப்போ மெனி ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது பெட்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேறு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறது பெட்ரோ கெமிக்கல்ஸ். அது என்னென்னா வந்து டிட்டர்ஜென்ட்டு, செயற்கை இலை, பாலித்தீன் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு. பெட்ரோலியம் வந்து நிறையா கமர்ஷியல் ப்ராடக்ட் வந்து அதுலேருந்து கிடைக்குது. அதனால தான் அது கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவோம். கருப்பு வைரம் நிலக்கரி, கருப்பு தங்கம் பெட்ரோலியம், நிலக்கரி கருப்பு வைரம். ஸோ பெட்ரோலியத்தோட யூசஸ் என்னென்ன அப்படின்னா LPG கேஸ் வந்து வீடு ஃபேக்ட்ரியில் எரிபொருளாக யூஸ் பண்ணுது. அடுத்து உடற் செலவை செய்ய ட்ரை வாஷ், நம்ம பட்டு சேலையெல்லாம் ட்ரை வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா என்னடா ஒரு மாதிரி பெட்ரோல் வாடை அடிக்குதேம்பாங்க. அது அடுத்து ஸ்டவ் அடுப்பு, ஜெட் விமானம் இதெல்லாம் வந்து மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணுது. மண்ணெண்ணெய் அடுப்பு தெரியும். ஜெட் விமானத்துலேயும் மண்ணெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. பெட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க, டீசல் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் மண்ணெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. மிஷினோட பார்ட்ஸில் தேய்மானத்தை குறைக்க, அப்புறம் துடிப்பிடிக்கிறத தடுக்க எண்ணெயாக யூஸ் பண்ணுறாங்க. வேக்ஸ், கேண்டிலில், களிம்புகள் மருந்தில், இங்கு, கலர் பென்சில் தயாரிக்கலாம், பேரஃபின் மெழுகு. அடுத்து வந்து சாலை அமைக்க பிட்டுமன். சரியா? பிட்டுமன் மண்ணாக போட்டு தான் சாலை அமைப்பாங்களே அப்படிங்க வச்சுக்கோங்க பிட்டுமன். அப்புறம் வந்து ஆஸ்ஃபால்ட்டு ஃபுல்லாக சாலை போடுறது ஃபுல்லாக ஃபால்ட்டு தான். ஸோ வந்து அதையும் வச்சுக்கலாம். அடுத்து சுத்திகரிப்பு வாயு. ஒவ்வொரு டெம்பரேச்சர்லேயும் என்னென்ன 40 டிகிரி செல்சியஸ்க்கு ஃபஸ்ட்டு சுத்திகரிப்பு வாயு வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கப்போ வந்து கலன்களில் அடைக்கிறாங்க. ஸோ 40 ருபீஸ் டிப்ஸு நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பெட்ரோல் வந்து 40 to 205 டிகிரி செல்சியஸ் இருக்கிறப்போ வந்து அது வந்து கேசோலினாக இருக்குது. கேசோலினில் பயன்படுது. கேசோலினில் பெட்ரோலாக இருக்கிறப்போ 40 to 205 டிகிரி செல்சியஸ். ஸோ வந்து கேசோலினில் என்ன பண்ணுவாங்க? கேசோலினில்
4 வீலரும் வந்து பெட்ரோல் ஏற்றிக்கும். 4 வீலர் வந்து பெட்ரோல் இருக்குது, அதனால தான் 40. 4 வீலர் வந்து பெட்ரோல் ஏற்றிட்டு போகும், கேஸோலின் அந்த இடத்துல. அடுத்து நாப்தலின் பாலை வந்து இங்கே வச்சுக்கணும். நாப்தலின் பால், இதுதான் பால். 6ல் இது ஒரு பால். 60 to 100 டிகிரி செல்சியஸ் எல்லாம் பாலாக இருக்குது பாருங்கள். 60 பால். ஸோ இது வேதிப்பொருளாக பயன்படுது. அடுத்து மண்ணெண்ணெய் ஆல்ரெடி பார்த்தோம், ஜெட் விமானத்தில் பயன்படுது. ஸோ மண்ணெண்ணெய் ஜெட் விமானத்தில் பயன்படுது. மண் 75 வயசு ஆகிட்டா மண்ணில் புதைச்சிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கூட நம்ம ஷார்ட் பண்ணி வச்சுக்கலாம். மண்ணில் 75 வயசு அப்படின்ட்டு. அடுத்து டீயோட விலை இப்போ 25 ரூபா ஆயிடுச்சு. 25 to 350. உயவு எண்ணெய், 3 லிட்டர் இருக்கா. ஸோ 300 to 370 டிகிரி கிரீஸாக பயன்படுது. உயவு எண்ணெய்னாலே கிரீஸ் தான். ஸோ எரிபொருள் எண்ணெய் வந்து 370 to 600 எரியிறதுக்கு. அப்போ மெழுகு பொருள் எரியும், எரிபொருள் எரியும். ஸோ எரிபொருள் எண்ணெய்னா 370க்கு மேலே. அடுத்து எஞ்சிய படிவு, கடைசி 600க்கு மேலே போகிறப்ப எஞ்சிய படிவு வந்து சாலை போடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. எரிபொருள் வகை வந்து திடமாக இருக்கும்போது மரம், நிலக்கரியில். திரவ எரிபொருள் வந்து இறந்த தாவர விலங்கு படிமத்திலேருந்து பெறப்படுறது. பெட்ரோலிய எண்ணெய், கரித்தார், ஆல்கஹால். அடுத்து அதிக ஆற்றலை இதுதான் தரும், சாம்பலும் தராது. ஸோ வந்து திரவ பொருள் தான் பெஸ்ட்டுன்றாங்க. வாயு எரிபொருள் வந்து நிலக்கரி, வாயு, எண்ணெய் எல்லாமே வாயு. பைப் மூலம் வந்து ஈஸியாக வந்து எதை கொண்டு போகலாம், திரவத்தை தான் கொண்டு போகலாம். அது மாசும் ஏற்படுத்தாது. இது எல்லாத்துக்கும் தன்னாற்றல் அப்படின்னா Q/M தானே தன்னாற்றல் எப்போவுமே. ஸோ Qனா ஜூல் பெர் கிலோகிராம். முழுமையாக எரியணும் அப்படின்னா கலோரி மதிப்பு வந்து இதை வந்து ஜூலை வந்து கிலோவாக மாற்ற போது கிலோஜல் பெர் கிராம். சரியா, இது வந்து ஜூல் பெர் கிலோகிராமு கிலோஜூல் பெர் கிராம் அப்படின்னு மாற்றுறோம். அடுத்து எரிபொருள் கலோரிகள். மாட்டுச்சாணம், அதில் வந்து மாட்டுச்சாணம் வந்து மாடை வந்து இந்த கயிறில் ஒரு கயிறில் இப்படி கட்டி, இப்படி மரத்தில் கட்டி இப்படி போட்டிருப்பாங்க, கட்டி விட்ருப்பாங்க கயிறு. இது ஸோ 6 மாதிரி இருக்கா. ஸோ 6000 to 8000 மாட்டுச்சாணத்துலேருந்து. அதாவது இது எரிபொருள். மாட்டுச்சாணத்தை எரிச்சா இவ்வளோ கலோரி ஆற்றல் வந்து வருது. அடுத்து மரம் சந்தன மரத்தில் வந்து கட்டில் செஞ்சால் 17000 மினிமம் வந்து வந்துடும். அடுத்து நிலக்கரி. நிலம் வந்து இப்போ 25 ஏக்கர்னால் வாங்கிக்கோங்க, 25 சென்ட் மொத்தமாக வாங்குங்கன்றாங்க. அடுத்து பெட்ரோல்னால் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க அப்படிமா. ஒரு 5 ரூபா 50 ரூபா அவன் குறைச்சி தான் போடுவான், 450 ரூபாய்க்கு. ஸோ எல்லாம் பெட்ரோல், டீசல், எண்ணெய் எல்லாமே 45,000. அடுத்து மீத்தேன், CH4, C ஒரு 1, H ஒரு 4, ஸோ 5 மொத்தம் 50,000. அடுத்து சிஎன்ஜி கேஸ் இருக்குல்லையே, 50 ரூபா மேலே வந்து போடணும்னா 50 ரூபா கேட்பாங்க கேஸை மேலே வந்து சிலிண்டரை போடுறதுக்கு. அடுத்து 50, 55. அடுத்து உயிரி வாயு. சரி 35 வயசானால் கூட கொரோனா வந்து உயிர் போனவங்களாம் இருக்கா. ஸோ 35,000 to 40,000. ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜனோட அணியன் 1, ஸோ 1,50,000. ஸோ மாட்டுச்சாணை கட்டினா 6, 60,000 சம்திங்கு. அடுத்து மரம் வந்து தேக்கு மரம் 17,000. நிலக்கரி, நிலம் 25 ஏக்கரு. பெட்ரோல் 500, 450, 450. அடுத்து மீத்தேன் அப்படின்னா CH3, CH4 + 1 = 5, 50,000. CNG 50 ரூபா, 55 ரூபா. அடுத்து வாயு, உயிர் 35 வயசுல இருந்தே முக்கியம். ஹைட்ரஜன் வந்து ஒரு அணியன், ஸோ 1,50,000. அடுத்து ஆக்டேன், சீட்டேன் 2 டைப்பு. பெட்ரோலோட அளவு வந்து ஆக்டேன், டீசலுக்கு சீட்டேன். பெட்ரோலில் சீட் பண்ண மாட்டாங்க, டீசல் தான் சீட் பண்ணுவாங்க. பென்சின், டொலுவின் இது தான். சீட்டேன்னா இதுலேயே இருக்க பேர். சீட்டோன்னா அசிட்டோன், சீட்டேன். அடுத்து உயர் ஆக்டேன் எண்ணெய் உள்ள பொருள். இதில் வந்து சீட்டேன் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து அதே மாதிரி சீட்டேன் அதிகமாக இருக்கும், ஸோ ஆக்டேன் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான், இதான் டிஃப்ரென்ஸு. ஆக்டேன் என்ன பெட்ரோலியனின் HC அளவு. உயர்ந்த ஆக்டேன் பெற்றது வந்து நல்லியல்பு எரிபொருள் அப்படிம்பாங்க. உயர்ந்த ஆக்டேன் நல்ல மார்க் எடுத்தால் நீ நல்ல பையன். நல்லியல்பு வாயு. சீட்டேன் என்ன டீசலில் என்ஜினில் பற்ற வைத்த தாமத கால அளவு தான் வந்து சீட்டேன். ஸோ சீட்டேன் அதிகம் இருந்தால் குறைய பற்ற வைப்பு நேரம், அதாவது டைமு. டக்குன்னு பிடிச்சிக்கிச்சின்னா வந்து டீசல் என்ன டக்குன்னு பிடிச்சிக்கிச்சின்னா பற்ற வைப்பு நேரம் குறைஞ்சிரும். ஸோ சீட்டேன் அதிகமாக இருந்ததுன்னா பற்ற வைப்பு நேரம் குறைஞ்சிரும். உயர் சீட்டேன் இதுவும் நல்லியல்பு எரிபொருள். இதையும் சீட்டேன் அதிகமாக இருந்தால் இதுவும் நல்லியல்பு எரிபொருள். ஓகேவா?
148 வருஷம் வந்து நிலக்கரி எவ்வளோ இருக்குன்னா நிலம் மேலே ஒரு காதல் இருக்கும் நமக்கு. ஸோ 143 பதிலாக 148. ஸோ நிலக்கரி 148 வருஷம் தான் இருக்க போகுது. பெட்ரோல் வந்து தமிழில் பார்த்திங்கன்னா பெட்ரோல்னு வருமா? 1 2 3 4 லெட்டர்ஸ் இருக்கா? ஸோ 40 வருஷம் தான் பெட்ரோல் இருக்கும். அடுத்து வந்து நேச்சுரல் கேஸ். என்ன தான் நேச்சுரல் டெத்து 60 வயசில் ஆகிறவங்களும் ஆகுது. ஸோ 67 வருஷம் அவ்வளோதான் இருக்க போகுது. இதெல்லாம் நிலக்கரி, பெட்ரோல், டீசல்னால் நேச்சுரல் கேஸ் இவ்வளோ வருஷம் தான் இருக்கும். ஸோ உயிரி டீசலுக்கு மாறுங்க அப்படின்றாங்க. தாவர ஆயில், சோயாபீன் ஆயில், ஆமணக்கு, சோளம், சன்ஃப்ளவர், பருத்தி விதை இதெல்லாம் ஆயில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அடுத்து எதிர்காலம் வந்து ஹைட்ரஜனை சார்ந்து தான் இருக்குது. அது வந்து தூய்மையானது, எரிந்தால் நீர் தான் கிடைக்க போகுது, அதிக ஆற்றல், மாசு இல்லை. ஸோ ஹைட்ரஜன் தான் வந்து ஃப்யூச்சர் நம்பி இருக்கும் அப்படின்றாங்க. காற்றாலையில் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் கயிறு ஆடிக்கிட்டே இருக்கும். ஆறல், வாய், பல் எல்லாம் வந்து காற்று அதிகமாக இருந்தால் அப்படி வாயெல்லாம் குளரும். பட் வந்து அங்கே தான் குடியிருக்கணும்னு ஆசைப்படுவோம். அடுத்து சாண எரிவாயு வந்து காற்றில்லா சூழலில் வந்து மாட்டுச்சாணத்தை எரிக்கிறப்போ வர்றது. CH4 தான் மேக்ஸிமம் வரும். C2H கம்மியாக தான் வரும். இது என்னது? சமைக்க, மிஷினில் இயக்க, வில்லேஜில் கொஞ்சம் யூஸஸ் தான் இது. சன்னா இதுக்கு வந்து இந்த ஆற்றலுக்கு எண்டே கிடையாது. நீர் சூடேற்றி அக்ரிகல்ச்சரில் உலர வைக்க, கரண்ட் தயாரிக்க, சூரிய பசுமை இல்லங்களில் உற்பத்தி இதுக்கு எல்லாமே சன் பயன்படுதுன்றாங்க. அடுத்து உற்பத்தி வாயுனா என்னது? CO+N2. நீர்வாயுனா CO+H2. நீர்வாயு தான் வந்து தொகுப்பு வாயு அப்படின்றாங்க. எந்த தொகுதிக்கு போனாலும் நீர் எடுத்துகிட்டு போயிடணும். எல்லா தொகுதியிலையும் நீர் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அடுத்து வாயு கசிவை அறிவை எல்பிஜி கேஸ் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். அதுக்கு உண்மையாகவே ஸ்மெல் இருக்கு, ஆனால் ஸ்மெல்லே கிடையாது. பட் அது லீக் ஆகுதுன்னா கண்டுபிடிக்க ஒரு ஸ்மெல் வேணும் இல்லையா? அதுக்காக தான் அது கூட மெர்கேப்டன் அதில் ஒரு கேப் போட்டிருக்காங்களா. ஸோ மெர்கேப்டன் வந்து சேர்க்குறோம். தொகுப்பு வாயு தான் நீர்வாயு. ஒரு எரிபொருளோட கலோரி மதிப்பு kJ/g. ஆந்திரசைடு தான் வந்து உயர்ந்த நிலக்கரி. லிக்னட்டோட தரம் கம்மி. CH4 சதுப்பு நில வாயு. பெட்ரோலியம், பாறை எண்ணெய். ஏர் இல்லாதப்போ நிலக்கரியை வந்து வெப்பப்படுத்தினா அது சிதைத்து வடித்தல்னு அதுக்கு பேர். படிம எரிபொருள் நிலக்கரி. ஆக்டேன் பெட்ரோலுக்கு, சீட்டேன் வந்து டீசலுக்கு, எளிய HC வந்து CH4. பீட்னா முதல் நிலை நிலக்கரி. இதை யாராலையும் பீட் பண்ண முடியாது. லிக்னேட் வந்து பழுப்பு நிறம் கொண்டது. இது ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.